பெண்கள மோசமா விமர்சனம் பண்றவங்கள கண்டிப்பா விடக்கூடாது. இந்த மாரி வார்த்தைகளால ஒருத்தரோட மனச காயப்படுத்துறவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு மொத்த திரைப்பிரபலங்களும் குஷ்புவுக்கு ஆதரவா பேசியிருக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு வலைதளங்கள்ல மிகவும் பேசுபொருளா போயிட்டுருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஷ்புவோட மகள் திருமணம் இப்போதான் ரொம்பவும் கோலாகலமா கோவாவுல நடந்து முடிஞ்சது. அந்த திருமணம் முடிஞ்சதுலேருந்து விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு நிறைய சர்ச்சைகள்ல மாட்டியிருக்காங்க நடிகை குஷ்பு. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மகள் திருமணத்துக்கு அப்புறமேலு நிறைய திருமணம் சம்பந்தமான போட்டோஸ அவங்களுடைய வலைதள பக்கங்களை வெளியிட்டுட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் பாக்யராஜ் அவரோட இறப்பும் நேர்ந்தது. அதனால ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு திருமண கொண்டாட்டம் ரொம்ப முக்கியமா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ராதா ரவி தன்னை இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து அவங்களுடைய 2வது மகளான அனந்திதா வந்து ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல அவங்களுடைய அந்த தோற்றத்தை பார்த்தா இன்னைக்கு வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதிர்வினையா தான் இவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. குஷ்புவோட 2வது மகளுக்கு ஆதரவா நிறைய திரைப்பிரபலங்கள் பேசிட்டு வராங்க. அதுதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நடிகை மீனா சொன்ன அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பெண்களோட வளர்ச்சி ஒரு பக்கம் அபரிமிதமா இருந்தாலுமே இந்த மாதிரி சோஷியல் மீடியால முகம் தெரியாத நபர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சகஜமாயிடுச்சு. ஆனா ஒரு சில வேலைகள்ல நாம இதை கண்டுக்காமையே வந்துட்டு இருக்கோம். அதனாலேயே இந்த இந்த வார்த்தைகள் இந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. யாருமே இது மேல இன்னும் ரொம்பவும் அதிகப்படியான ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கவே இல்லை. கண்டிப்பா இவங்க மேல சட்டப்படி நிறைய அதிகமான நடவடிக்கைகளை எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி தேவையில்லாத சமூக வலைதளங்கள்ல பெண்களை கேளிக்கையா பேசுறது, கேலி பொருட்களா அவங்கள நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாறும். அது மட்டும் இல்லாம நாம எந்த அளவுக்கு இதை விரைந்து செய்யறோமோ அப்போதான் நாமும் கொஞ்சம் சேஃபா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க நடிகை மீனா. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குஷ்பு கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க அதிக அளவுக்கு எப்பவுமே செவிசாய்க்க மாட்டாங்க. ஆனா என்னைக்கு தன்னுடைய பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சோ அவங்க இதுக்கு மேல ஸ்டாப் ஆக மாட்டாங்க. அந்த கன்சர்ன் பெர்சன் மேல அவங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. இத தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, எந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா செய்யறது செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தாலும், அதனுடைய நாளுக்கு நாள் நடவடிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஒருத்தர இந்த மாதிரி புண்படுத்துற வகையில க க முகம் நம்ம முகம் தெரியவா போகுது அப்படிங்கிற ஒரு இதுல அவங்கள பத்தின பேச்சுக்கள நாம பேசுறோம். ஆனா, சம்பந்தப்பட்ட நபர் அத பார்க்கும்போதோ, படிக்கும்போதோ எந்த அளவுக்கு காயத்துக்கு உள்ளாகுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி ஷோல கூட வின் பண்றாங்க. ஆனா, அவங்களையும் அந்த பரிசு தொகைக்கு நீங்க தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கருத்துக்கள தெரிவிக்கிறாங்க. இதனால நெறைய ஜெயிச்சவங்க கூட இதுக்கு நாம உண்மையிலேயே தகுதியானவங்க கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. இந்த மாரி சமூக வலைதளம் என்னைக்குமே தான் இஷ்டத்துக்கு தான் பேசிட்டு இருக்கு. ஆனா என்னைக்கு ஒரு தனிநபர அது வந்து ரொம்பவும் தரக்குறைவா, மோசமா வார்த்தைகள சொல்லி இன்னைக்கு சீண்ட ஆரம்பிச்சுட்டாங்களோ, ஆனா இதுக்கு மேல நாம பொறுக்கக்கூடாது. இதுக்கு மேல அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாம எடுத்தா மட்டும் தான் வருங்காலத்துல இந்த மாரி பேச்சுக்கள் பெண்கள் மீது குறையும். பெண்கள் மீது இதன் மூலமா மரியாதை அப்படிங்கிறதும் ஏற்படும். என்னைக்கு இந்த பேச்சுக்கள் அதிகமாகுதோ, அப்போ இந்த வார்த்தைகள் அதிகமாகுதோ, அப்போ பெண்களோட மனபலம் அப்படிங்கிறது குறையும். அவங்க என்னைக்கு தன்னுடைய கான்ஃபிடென்ட்ட லூஸ் பண்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அத ஒரு அம்மாவா நம்ம அலோவ் பண்ண கூடாது. கண்டிப்பா இதுக்கு தக்க நடவடிக்கைய எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க நடிகை மீனா. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தியும் நெறைய தரக்குறைவான விமர்சனங்கள், ஒரு நடிகர கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் கூட தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற மாரி தேவையில்லாத விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. அந்த விஷயத்துக்காகவும் கோவப்பட்டு பேசியிருக்காங்க அவங்க.